ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா இந்திராஸ் ஹோம் கார்டன். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதும் இருக்கவும் ஆசையா? அப்போது இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த 8 ஃபென்சுயி செடிகள் உங்ககிட்ட இருந்தாலே போதும், உங்கள் வீடே ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக மாறும். அது என்னென்ன செடிகள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த லக்கி பேம்பு. இது வெறும் அலங்கார செடி மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் ஒரு காந்தம்னு சொல்லலாம். இதை உங்கள் வீட்டோட கிழக்கு திசையில் வச்சா ஆரோக்கியம் மேம்படும், தென்கிழக்கு திசையில் வச்சா பணம் கொட்டும். ரெண்டாவது, எல்லாருக்கும் பிடிச்ச ஜேட் பிளான். இதை பணச்செடி அப்படின்னே சொல்லுவாங்க. இதோட இலைகள் நாணயங்கள் மாதிரி உருண்டையாக இருக்கிறதால இது பொருளாதார வளர்ச்சியை ஈர்க்கும். இதை உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சா அதிர்ஷ்டம் கதவை தட்டும். மூணாவது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மணி பிளான். ஆனால் இதை எப்படி வைக்கணும்னு ஒரு ரகசியம் இருக்குது. இதோட கொடி எப்போதுமே தரையில் படக்கூடாது, மேல் நோக்கி வளரணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையும் மேலே வளரும். இது காற்றை சுத்தப்படுத்துறதோட மன அழுத்தத்தையும் குறைக்கும். நாலாவதாக பார்க்க போகிறது பீஸ் லில்லி. வீட்டில் எப்போவும் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கா? அப்போது கண்டிப்பாக இந்த செடி உங்ககிட்ட இருக்கணும். இது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிட்டு ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கும். இதோட வெள்ளைப்பூக்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு தனி அழகை தரும். ஐந்தாவதாக ஸ்னேக் பிளான். இது ஒரு சிறந்த ப்ரொடெக்டர் செடின்னே சொல்லலாம். வீட்டோட நச்சுக்காற்றை வெளியேற்றி ஆக்சிஜனை வாரி வழங்கும். ஃபெங்சுயி முறைப்படி இது ஒரு கேடய மாதிரி செயல்பட்டு தீய சக்திகள் உள்ளே வராமல் தடுக்கும். ஆறாவதாக பார்க்க போகிறது ரப்பர் பிளான். ஃபெங்சுயி கலையில் இதை பணத்தை ஈர்க்கும் காந்தம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதோட இலைகள் நல்ல தடிமனாக பளபளனி காயின் மாதிரி உருண்டையாக இருக்கும். இதோட இலைகள் எப்போதும் மேல் நோக்கி தான் வளரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வீட்டு பொருளாதாரமும் பிஸ்னஸும் இதே மாதிரி எப்போதுமே மேல் நோக்கி அசுர வளர்ச்சி அடையும்னு அர்த்தம். இதை உங்கள் வீட்டோட தென்கிழக்கு மூலையில் வைங்க. ஏன்னா அதுதான் செல்வ மூலை. அங்கே வச்சா பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏழாவதாக பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சோற்று கற்றாழை. என்னடா கற்றாழையை ஃபெங்சுயினில் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபெங்சுயி மற்றும் வாஸ்துப்படி கற்றாழைங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் பிளான், அதாவது வீட்டின் காவல் தெய்வம் மாதிரி. உங்கள் வீட்டிற்குள் வர்ற கண் திருஷ்டி, பொறாமை, கெட்ட அதிர்வுகள் எல்லாத்தையும் இந்த கற்றாழை அப்படியே உறிஞ்சிக்கும். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பாசிட்டிவ் அரணை இது உருவாக்கிடும். இதை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் வைங்க. வீட்டுக்குள் வர்ற எந்த நெகட்டிவ் எனர்ஜியையும் இது உள்ள விடாது. எட்டாவதாக இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப ராயலாக அழகாக இருக்கிற அரைக்காய் பாம் செடி தான். வீட்டில் எப்போதுமே சண்டை சச்சரவு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கா? அப்போது உங்கள் வீட்டுக்கு தேவை இந்த அரைக்காய் பாம் தான். ஃபெங்சுயி படி இந்த செடியோட இலைகள் காற்றுல ஆடும்போது வீட்டில் தேங்கி நிற்கும் சோம்பேறித்தனம் மற்றும் நெகட்டிவ் எனர்ஜியை விசிறி மாதிரி அடித்து விரட்டிடும். வீடே எப்போதுமே கலகலன்னு மகிழ்ச்சியாக இருக்கும். இது உங்கள் வீட்டோட ஹாலில் வைங்க. இது வீட்டோட நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றிடும். இந்த 8 செடிகளில் உங்ககிட்ட எத்தனை செடிகள் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு செடியை வளர்க்குறதுங்கிறது ஒரு உயிரை வளர்க்குற மாதிரி. அன்போடு வளர்த்தா அது நமக்கு எல்லாத்தையும் தரும்.